வணக்கம் ப்ரோ, நான் தான் உங்கள் ஆஸ்தா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஒன் பிளாக் சர்வைவல் சீரிஸ் தான். சர்வைவல் சீரிஸ்னால் எப்போவும் நார்மலாக இருக்கிற மாதிரி இல்லை. இது வந்து இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால சர்வைவல் சீரிஸில் ஒன் பிளாக்கே ட்ரை பண்ணலான்னு சொல்லி தான் நம்ம போட்டிருக்கோம். ஒன் பிளாக்கில் பிளாக்ஸை மைன் பண்ணுறோம், நமக்கான வேர்ல்டை உருவாக்குறோம். அதுதான் கான்செப்ட்டு. நம்மளோட வேர்ல்டை உருவாக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி ஐஸ், நான் சும்மா மைண்ட் பண்ணுறதே போட்டுட்டு இருந்தால் போர் அடிச்சிடும். அதனால் நான் மைண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் மைண்ட் பண்ணேன். அதில் வந்து எனக்கு இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் கிடச்சிருக்கு. இது இல்லாமல் இன்னொரு செஸ்ட் தனியாக வேறு இருக்குது. இந்த அளவுக்கு வந்து நான் மைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறதுனா, அடுத்தது வந்து நம்ம வந்து மாப் நிறைய ஸ்பான் ஆகிட்டே இருக்குல்ல, அந்த மாப்ஸ்க்கான ஒரு பிளேஸ் வந்து நம்ம ஸ்பென்ச்செல்லாம் யூஸ் பண்ணி ரெடி பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கிறேன். அதுக்கிட்ட இப்போ ஃபுல்லாக மைண்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் மைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப தான் ஒன்று நோட் பண்ணேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைண்ட் பண்ண நமக்கு ப்ராடக்ட்ஸ், அதாவது அந்த ஸ்டோனோ வுட்டோ அந்தளவுக்கு கிடைக்கிறத விட நமக்கு மாப் நிறைய ஸ்பான் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த ஆடு பன்னி இது எல்லாமே நிறைய ஸ்பான் ஆகுது. அதை அடிக்கவும் எனக்கு மனசு வரல. ஏன்னா அதை அடித்தாலும் எனக்கு பிரயோஜனம் இல்லை. அது வந்து ஏதோ ஒன்று எனக்கு பீஃப் ஆகுது, அந்த இதாவது மீட் ஆகுது, ஏதோ ஒன்று கீழே போட்டு போயிட்டால் பரவாயில்ல. அது நான் ஒரு அடி அடித்தேன்னா அது எகிரி போய் கீழே தான் விழுவுது. இதோடு எனக்கு தெரிஞ்சு 4-5 மாப்பை நான் அதேமாதிரி கீழேயே தள்ளி விட்டு சாவடிச்சிட்டேன். அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். பட் இருந்தாலும் அதை வந்து என்னால் காப்பாற்றவும் முடியல, அதை சாகடிக்காமலும் இருக்க முடியல. ஏன்னா நான் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வரப்போ அது மேலே கை பால் பட்டுருது எப்படியோ ஒன்று. பாருங்கதா, நான் மைண்ட் பண்ணவே விடமாட்டேன்துங்க. ஏன்னா மைண்ட் பண்ண என் பக்கத்துலேயே தான் வந்து நின்று ஒரே ராவடி பண்ணிகிட்டு இருக்குதுங்க. என்னாலே எதுவும் பண்ண முடியல அதுங்கள. இப்போ இந்த பிளேஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ட்ரீ ஃபார்ம் கண்டிப்பாக வந்து ஒன் பிளாக்னாவே ட்ரீ ஃபார்ம் ஒன்று வேணும். ட்ரீ வந்து வளர்க்குறதுக்குன்னு ஒரு தனியான ஒரு இடம் வேணும். அதுக்காக தான் இப்போதைக்கு ஒரு 2 மரம் இருக்கிற மாதிரியான ஒரு இடம் இருந்தால் போதும் நமக்கு. அதனால் இப்போதைக்கு தான் இந்த ட்ரீ ஃபார்மிங் இடம். அதை வந்து இன்னும் போக போக நம்ம பெருசு பண்ணிக்கலாம். அதனால் இப்போதைக்கு 2 மரம் மட்டும் இருக்கட்டும். அந்த இடத்துல ஒரு பண்ணியை விட்டுட்டு வந்தாச்சு. அதை அந்த மரத்தை பார்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம மறுபடியும் மைண்ட் பண்ணி ஆரம்பிச்சிடலாம். மைண்ட் பண்ணுறதுல இந்த ஒன் பிளாக் சீரீஸில் பெரிய கடுப்பான விஷயமே இந்த மைண்ட் பண்ணுறது மட்டும்தான். ரொம்ப நேரத்துக்கு மைண்ட் மட்டுமே தான் பண்ணிகிட்டு இருக்கணும், வேறு வழியும் இல்லை. மைண்ட் பண்ணால் தான் இந்த சீரீஸை முடிக்கவும் முடியும். இப்போ பார்த்தீங்களா, மாப் நான் சொன்ன மாதிரி வந்துக்கிட்டே இருக்குதா. இது ஒன்று தான் இடைஞ்சல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட நான் கேம் விளையாடவே இல்லை. ஒரு 2-3 அப்டேட் ஆகிடுச்சு. நிறைய விஷயம் கேமுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. நான் நிறைய விஷயம் பார்த்தேன். பட் இருந்தாலும் நான் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கல இன்னும். அந்த அண்டர் கிரவுண்ட் கேவாக இருக்கட்டும், அந்த சாண்ட் கேவ் மாதிரி ஒரு விஷயம் இருந்ததில்ல, அதை பற்றி எனக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம சர்வைவல் சீரீஸ் ஒன்று போடலாம். கண்டிப்பாக போடும்போது வந்து கண்டிப்பாக அந்த கேவை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இந்த அப்டேட்டுக்கு வந்த விஷயம் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். சரி, நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி போடுறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த மாப்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல, இந்த மாப்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் அதுக்குள்ளே அடைச்சிடலான்னு தான் நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஆனால் அதுக்கு வந்து நிறைய வுட்டும் நிறைய டர்ட்டு வேணும். டர்ட்டு தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. நான் 4 மைண்ட் பண்ணேன்னா 4 பிளாக்ஸ் உடச்சுன்னா அதில் ஒரு பிளாக்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு டர்ட்டு வருது. என்னன்னு தெரில, நான் சொன்னதை பார்த்து டர்ட்டு கோவம் வந்துருச்சாட்ருக்கு. இதுக்கப்புறம் டர்ட்டாகவே தான் வந்துட்டுருக்கு. பரவாயில்ல, அதுவும் நமக்கு நல்லது தான். நமக்கு சாதகமாக போச்சு. டர்ட் நிறைய வருதுன்னு சொல்லி வாயமுள்ள செஸ்ட் வந்துருச்சு. சரி, ஓகே. செஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரெட் இருக்குது. இனிமேல் ஃபுட்டுக்கு பஞ்சமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் இது ஹார்ட் கோர் இல்லை, நார்மலில் தான் இருக்க மாட்டிருக்கு வேர்ல்டு. ஏன்னா எனக்கு இன்னமுமே இவ்வளோ நேரம் மைண்ட் பண்ணியுமே எனக்கு இன்னும் பசி எடுக்கலை. அதை பார்க்கும் போதே எனக்கு நல்லா தெரியுது. ஒருவேளை நீங்கள் ஹார்டாக மாற்ற சொன்னீங்க அப்படின்னா அதுவும் மாற்றிக்கலாம். நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எதாக இருந்தாலுமே. நம்ம இல்லை வேறு மாதிரி நம்ம வந்து நார்மல்லையே வச்சு விளாட்லானாலும் நார்மல்லையே வச்சு விளாட்லாம். ஹார்ட் கோர் மாதிரி ட்ரை பண்ணுறதுனால ட்ரை பண்ணலாம். எல்லாமே நான் விளாண்டுருக்கேன். அதனால் நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம எல்லாமே ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான். சொல்லி வாயமுள்ள நமக்கு அடுத்த லெவல் வந்து அன்லாக் ஆகிடுச்சு. அதான் வந்துட்டு அப்கிரேட் ஆகிட்டுருக்கு. அதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் to 60 செகண்ட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம வந்து பில்ட் பண்ணணுன்னு நினச்ச நம்மளோட ஃபார்மை வந்து பில்ட் பண்ணிட்டு வந்துடலாம். என்னடா இவன் ஃபார்முக்குன்னு ரொம்ப பெருசாக பேசுகிறானே, ரொம்ப பெருசாக கட்ட போகிறான்லாம் யோசிச்சிடாதீங்க. இப்போதைக்கு ஸ்டார்டிங் லெவல் சும்மா நான் 6க்கு 6 9க்கு 9 லேண்டில் வந்து ஃபென்ஸை மட்டும் போட்டு நார்மலாக தான் ரெடி பண்ண போகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு ரெடி பண்ணி நம்ம ஒன்றும் 60-70 மாடு ஆடு இதெல்லாம் கொண்டு போய் நம்ம அடைக்க போகிறதில்ல. சும்மா பேருக்கு ஒரு 2 ஆடு 2 மாடு அவ்வளோதான். அந்தளவுக்கு இருந்தாவே போதும். அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம ஃப்யூச்சரில் வேணும்னா நம்ம பெருசு பண்ணிக்கலாம்.
இப்போதைக்கு சும்மா சின்னதாக ஒரு காலனி மாதிரி ஒரு இடத்த ரெடி பண்ணணுங்கிறதுக்காக தான் இதை ரெடி பண்ணியிருக்கிறது. இப்போ இதுக்கே என்கிட்ட டர்ட் இல்லை. 14, 13, 12 டைம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாபுங்க வேறு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்குது என்னைய. நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்ப்போம். பாருங்கள் எத்தனை மாப்ஸ் இருந்துச்சு முன்னே, இப்போ எப்படி கம்மியாயிருச்சுன்னு பார்த்தீங்கல்ல. இப்படியே தான் ஆகுது ஒரு டைமும். மாப்ஸ் இப்போ நான் கட்டி முடிக்கும் போது எல்லாமே காணாமல் போயிடுது. இன்னும் 5, 4, 3, 2, 1 அவ்வளோதான் காய்ஸ். முடிய போகுது, ஓப்பன் ஆக போகுது. ஹாப்பி தீபாவளி. பட்டாசு வெடித்து கொளுத்துறாங்க, பயங்கரமாக இருக்குது. இதுக்காக தான் அவ்வளோ நாள் ஆசையாக சுற்றிக்கிட்டு இருந்தோம். சரி ஓகே, இப்போ அண்டர் கிரவுண்டு அதாவது கேவ் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ மேலே இருந்த அந்த ஆடு மாடு இனிமேல் எதுவுமே ஸ்பான் ஆகாது. இப்போதைக்கு இருக்கிறத கொண்டு போய் நம்மளோட ஃபார்மில் அடைச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் நார்மலாக எப்பயும் போல் மைண்ட் பண்ணுற வேலையை மறுபடியும் தொடர்ந்து செய்ய வேண்டியது தான். இப்போதைக்கு செஸ்ட்டில் எல்லாம் வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா திடீர்னு இப்போ கேவு தான் வந்துருச்சு இல்லை. இப்போ நம்ம கேவை மைண்ட் பண்ணிகிட்டு இருக்கப்போ திடீர்னு எதாவது மாப்க்கு இது வந்துச்சுன்னா நம்ம சண்டை போடுறப்ப செத்துருவோம். கண்டிப்பாக செத்துருவோம். செத்துட்டோன்னா நம்ம கையில் ஒன்றுமே இருக்காது. கீழே விழுந்துருச்சுனாலும் வேஸ்ட்டு. அதனால் வேணாங்கிறதெல்லாம் அப்போவே செஸ்ட்டில் வச்சிடலாம். சரி கைச்சு, இப்போ எல்லாமே செஸ்ட்டில் வைக்க வேண்டியதில் வச்சாச்சு. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அந்த ஃபார்முக்கான ஃபென்ஸை தான் ரெடி பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா இப்போ கேவ் ஓப்பன் ஆகிருச்சு, இருந்தாலும் நம்ம ஃபென்ஸ் உருவாக்கிடலாம். அந்த இடத்துல தான் ஃபார்ம் கொண்டாடுறதுன்னு ஆகிப்போச்சு. நம்ம அந்த இடத்துலேயே ஃபார்மை கொண்டாந்துடலாம். அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் ஏதாவது மாற்றுற மாதிரி இருக்குது, ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அந்த இடத்துல ஃபார்ம் கொண்டாடுறதுக்காக ஒரே ஒரு மாடு மட்டும் சுற்றிக்கிட்டே இருக்குது. அதை உள்ளே போடணும்ல, அதுக்காகவாது அந்த ஃபென்ஸ் வேணும். ஒரு மாடுனா என்ன, 2 மாடுனா என்ன, ஒரு மாடுனா இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்காகவாது ஒரு ஃபென்ஸ் போட்டு ரெடி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போதைக்கு ஃபென்ஸை ரெடி பண்ணியாச்சு. இப்போ இப்படி தான் இருக்குது. இவ்வளோ தான், இந்த அளவுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கோம். முன்னாடி கேப் இருக்கிறதுக்கான காரணம் மறுபடியும் ஏதாவது ஸ்பான் ஆச்சு அப்படின்னா டேரெக்டாக அதுக்குள்ளேருந்து அதை லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்படி வச்சுருக்கோம். இப்படி பயங்கரமாக இருக்குதா. இப்போ இது சும்மா ஸ்டார்டிங் லெவலுங்கிறதுனால சும்மா பண்ணணுமேங்கிறதுக்காக பண்ணியிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போக போக நம்ம அடுத்த பார்ட் 2, பார்ட் 3 இதை அப்கிரேட் பண்ணி பயங்கரமாக கொண்டு வந்துடலாம். சரி கைஸ், நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னா, செஸ்ட்டில் வேணாங்கிறதில் வச்சுட்டு இப்போ கேவ் வந்துட்டனால மாபெல்லாம் நிறைய ஸ்பான் ஆகும். அதனால் டார்ச் லைட்டை எடுத்து அங்கேயும் இங்கேயும் எல்லா பக்கமும் வச்சு விட்டுறது நமக்கு நல்லது. ஏன்னா இப்போது மாப் நிறைய ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்கு தான் பெரிய தலைவலி ஆகிடும். இருட்டு கட்டிருச்சு, நைட்டு ஆகிடுச்சு அப்படின்னா மாப் எல்லா பக்கமும் ஸ்பான் ஆகிடுச்சுன்னா நமக்கு தான் பிரச்சனையாக இருக்கும். அதனால் டார்ச் லைட்டை எல்லா பக்கமும் வச்சுட்டு அடுத்த ஒர்க்கை பார்க்கலாம். இப்போ நம்ம யோசித்த மாதிரி டார்ச் எல்லாத்தையும் வச்சாச்சு. இருந்தாலும் ஒரே ஒரு டார்ச் மட்டும் என் கையில் இருக்குது. அதை எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் தான் திருன்னு முடிச்சிட்ருக்கேன். சரி ஓகே, இங்கேயே வச்சிடலாம். இப்போ நம்ம மறுபடியும் மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, மைண்ட் பண்ணிகிட்டு இருந்தால் திடீர்னு பார்த்தா இந்த குட்டி சாம்பி ஸ்பானாகி தொலைஞ்சிருச்சு. கருமம். இதை அடித்து கொல்லவும் முடியல, ஒன்றும் முடியல. நம்ம வேர்ல்டு ஸ்டார்ட் ஆன நாளே 6 தடவை நம்மளை சாவடித்து தொலைஞ்சிருச்சு இந்த குட்டி சாம்பி. நான் என்ன பண்ணுறது, நான் ஒரு ப்ரோ பிளேயர்னு நினச்சிட்டு ஆடினேன். இருந்தாலும் அந்த கருமத்தை என்னால் அடிக்க முடியலையே. என் கத்தி எடுத்து அது என்னையவே அடிக்குது. தன்னைத்தானே ப்ரோ பிளேயர் என்று சொல்லி கொண்டிருந்த ஆஸ்தா ஒரு குழந்தை சாம்பி கிட்ட அடி வாங்கி செத்துட்டாரு. அட என்ன காய்ஸ், இந்த சாம்பி இப்படி போட்டு வெளுத்து வாங்குது என்னையா. சரி அதை விடுங்க. இப்போ நம்ம இந்த பார்ட் 1 நம்ம அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய வீடியோவாவோ இல்லை இதில் ஒரு டுட்டோரியலோ ஒன்றுமே இல்லை. நம்ம பார்ட் 2 கண்டிப்பாக பயங்கரமாக ரெடி பண்ணலாங்கிற ஒரு பிளானில் இருக்கிறேன். ஏன்னா பார்ட் 2 நீங்கள் எதிர்பார்க்குறதுக்கு மேலவே இருக்கும்னு நான் கண்டிப்பாக கேரண்டி தரேன். பார்ட் 2ல் நம்ம வீடு கட்டுறோம், அதே மாதிரி ஃபார்மை கொஞ்சம் பெருசு பண்ணுறோம். எல்லாமே அந்த பார்ட் 2லேயே போடுறோம். அடுத்த வீடியோக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் சேனலை. இருந்தாலும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.